நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் வாக்குறுதிகளை மறைக்கவே இளைஞர்கள் கைது, அரசாங்கம் மீது நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. கட்டுநாயக்காவில் பறவையுடன் மோதிய துருக்கி விமானம் நீண்ட நேர பதற்றத்தின் பின் பாதுகாப்பாக தரையிறக்கம். பசிபிக் பெருங்கடலில் தீவிரமடையும் எல் நீனோ, இலங்கைக்கு அதிக மழைவீழ்ச்சி எச்சரிக்கை. கைதிகளுக்கான ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு, புதிய பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை நீதி அமைச்சிடம் ஒப்படைப்பு. தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்க கனேடிய அமைப்பு இலங்கை அரசிடம் அவசர கோரிக்கை. நைஜீரியாவில் கடத்தப்பட்ட 45 மாணவர்கள், ஆசிரியர்கள் 2 மாதங்களின் பின்மீட்பு, ஜனாதிபதி மகிழ்ச்சி. நாட்டில் அதிகரித்து வரும் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியமை ஆகியவற்றிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் இளைஞர்களை கைது செய்தமையும் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். கொழும்பு கோட்டையில் அண்மையில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன விசேட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விமர்சனத்தை வெளியிட்டார். நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை வீழ்ச்சி அடைந்துள்ளமை போன்ற பிரதான பிரச்சினைகளை மறைக்கவே சட்ட நடைமுறையாக்க நடவடிக்கைகள் என்ற பெயரில் அரசாங்கம் இளைய தலைமுறையினருக்கு தேவையின்றி குறிவைத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு தங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்ட பட்டதாரிகள் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களின் உரிமைகளுக்காகவும் வேலைகளுக்காகவும் வீதிக்கு இறங்கி போராடிய போது அரசாங்கம் அவர்களுக்கு வேலை வழங்குவதற்கு மாறாக கடுமையான காவல்துறை அடக்குமுறைகளை கைது நடவடிக்கைகளையும் ஏவிவிட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தனது உரையில் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய ஸ்திரத்தன்மையினால் இலங்கையின் பங்கு சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்களின் நம்பிக்கையை முழுமையாக இழந்து முதலீடுகளை திரும்ப பெற்று வருவதாகவும் முறையான மற்றும் போதுமான அரசாங்க ஆதரவோ அல்லது ஊக்குவிப்போ இன்றி நாட்டின் பிரதான வருவாய் ஈட்டும் சுற்றுலாத்துறை கூடுதல் அழுத்தங்களை எதிர்கொண்டு நலிவடைந்து வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் பறவையுடன் மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து எவ்வித ஆபத்துகளுமின்றி பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 7 மணி அளவில் 246 பயணிகளுடன் துருக்கியின் இஸ்தான்புல் நகரம் நோக்கி புறப்பட்ட போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விமானத்தின் என்ஜின் பகுதியில் பறவை மோதியதால் ஏற்பட்ட அவசர நிலையை தொடர்ந்து உடனடியாக விமானத்தை தரையிறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எனினும் எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டிருப்பதால் விமானத்தின் எடையை குறைத்து பாதுகாப்பு தரையிறக்கு நோக்கில் நீர்கொழும்பு கலப்பு கடல் வான்பரப்பில் மிக குறைந்த உயரத்தில் வட்டமிட்டவாறு விமானம் தனது எரிபொருளை பயன்படுத்தி வந்தது. விமானம் அவசரமாக பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கு முன்னதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் அவசரகால மீட்பு பிரிவினர், தீயணைப்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் ஓடுதள பாதையில் முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு விமானியின் சாதுரியமான செயல்பாட்டால் 246 பயணிகள் உயிர்கள் காப்பாற்றப்பட்டு விமானம் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட விமானம் தற்போது தொழில்நுட்ப குழுவினரின் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள எல் நீனோ காலநிலை மாற்ற நிலை தற்போது ஆரம்ப கட்டத்தில் பலவீனமாக இருந்தாலும் வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இது மேலும் வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. உலகளாவிய காலநிலை முன்னறிவிப்புகளின்படி இந்த எல் நீனோ தாக்கம் காரணமாக இலங்கை உட்பட உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் கடுமையான காலநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன்னறிவிப்பு பிரிவின் பணிப்பாளர் மெரிஸ் மெண்டிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். திணைக்களத்தின் முன்னதாக வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ அறிவிப்பில் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 2027 ஜனவரி வரையான காலப்பகுதியில் எல் நீனோ நிலைமை மிகவும் தீவிரமடைவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எல் நீனோ காலநிலை மாற்றத்தினால் தற்போது நாட்டில் நிலவி வரும் தென்
தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறையக்கூடும் என்று சுட்டிக்காட்டிய மெரிஸ் மெண்டிஸ், எனினும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வழக்கமான மழையளவை விட மிக அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். தற்போது நீர்நிலைகளில் உள்ள நீர்கொள்ளளவு மற்றும் எதிர்காலத்தில் கிடைக்கப்பெறவுள்ள அதிக மழை வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு நாட்டின் நீர்வளத்தை மிக கவனமாக முகாமைத்துவம் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி விவசாய நடவடிக்கைகள், நீர்மின் உற்பத்தி மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக நீரை மிகவும் சிக்கனமாகவும் முறையாகவும் பயன்படுத்த உரிய ஏற்பாடுகள் செய்யப்படவுள்ளன. எல்லினோ தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய சாத்தியமான வறட்சி அல்லது ஒழுங்கற்ற காலநிலை பாதிப்புகளை குறைப்பதற்காக எதிர்வரும் போக விவசாய நடவடிக்கைகளை வழக்கமான காலத்துக்கு முன்னதாகவே திட்டமிட்டு ஆரம்பிக்குமாறு விவசாயிகளிடம் அமைச்சர் அவசரமாக கேட்டுக்கொண்டுள்ளார். சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பாக முறையான பரிந்துரைகள் அடங்கிய விசேட உத்தியோகபூர்வ அறிக்கை நேற்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் எஸ். துரைராஜாவினால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆயிஷா ஜினசேனவிடம் இந்த அறிக்கை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. கைதிகளை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யும் போது தன்னிச்சையான முடிவுகளை தவிர்த்து முற்றிலும் முறையான, நியாயமான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட வழிமுறை ஒன்றை பேணுவதே இந்த அறிக்கையின் பிரதான நோக்கமாகும். தற்போதைய அரசியலமைப்பின் 34வது பிரிவின் தற்காலிக ஏற்பாடுகள், ஏனைய சட்ட கட்டளை சட்டங்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளை ஆழமாக ஆராய்ந்து சிறைச்சாலை துறையில் உள்ள நிர்வாக நடைமுறைகளின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து உரிய பரிந்துரைகளை வழங்குவதற்காகவே ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் எஸ். துரைராஜாவினால் தலைமையில் இந்த விசேட குழு உருவாக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சிறைச்சாலைகளில் தற்போது நிலவி வரும் மிக கடுமையான இட நெரிசலை குறைப்பதற்கும் கைதிகளை புனர்வாழ்வளிக்கும் தற்போதைய முறைகளில் உள்ள பல்வேறு நிர்வாக குறைபாடுகளை தவிர்ப்பதற்கும் இந்த அறிக்கை வழிவகுத்ததுடன் சர்வதேச தராதரங்களுக்கு அமையக்கூடிய வகையிலான சிறைச்சாலை அமைப்பு ஒன்றை இலங்கையில் உருவாக்குவதற்காக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நீண்டகால சீர்திருத்தங்களின் ஒரு முக்கிய முதற்படியாக இந்த அறிக்கை அடையாளப்படுத்தப்படுகின்றது. இலங்கை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உடனடியாக உறுதி செய்யுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் கனடாவின் டொரோன்டோவை தலைமையிடமாக கொண்ட நீதி மற்றும் சமத்துவத்துக்கான கனேடியர்கள் அமைப்பு அவசர கோரிக்கையை விடுத்துள்ளது. குறித்த அமைப்பின் முக்கிய பிரதிநிதியான ரோய் சமாதானம் விடுத்துள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையிலேயே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போது ஏற்பட்டுள்ள சிறை நெருக்கடி மற்றும் வன்முறை சூழல் காரணமாக மெகசின், போகம்பரை மற்றும் கொழும்பு, விளக்கமறியல் உள்ளிட்ட முதன்மை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் உயிர்களுக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் சிறைச்சாலைகளில் ஒட்டுமொத்தமாக சுமார் 10,000 கைதிகளை மட்டுமே தங்க வைக்கும் கொள்ளளவை கொண்டிருந்தாலும் தற்போது 40,000க்கும் அதிகமானோர் சிறை வைக்கப்பட்டிருப்பதாக கடுமையான இடைநெரிசலிலும் நிர்வாக சீர்குலைவுகள் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு நைஜீரியாவில் ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டிருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 2 மாத கால தவிப்பின் பின்னர் பாதுகாப்பு படையினர்களால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நைஜீரியாவின் தென்மேற்கு மாநிலமான ஒஜோவில் உள்ள 3 பாடசாலைகளில் இருந்து இவர்கள் கடத்தப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு படைப்பிரிவின் இந்த வெற்றிகரமான மீட்பு நடவடிக்கை தனக்கு பேரானந்தத்தை அளிப்பதாக வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 15ஆம் தேதி 2 ஆரம்ப பாடசாலைகள் மற்றும் ஒரு மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த 46 மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆயுததாரிகளால் கூட்டு கடத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தனர். இந்த கடத்தல் சம்பவத்துக்கு நைஜீரியாவில் ஏற்படும் போகோ ஹராம் பயங்கரவாத அமைப்பே காரணம் என அந்த நாட்டு அரசாங்கம் உத்தியபூர்வமாக குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது.